ஏங்க உங்களுக்கு நானே போன் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீனே போன் போட்டுட்டே இரு. எடி சந்த வழியா தான் வந்துட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் வாங்கணுமா? திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கணும்ல, அதான் கேட்டேன். ஏங்க இந்த சக்கப்பழம் தான் வாங்கிட்டோங்க. தேவாவும் நல்லா சாப்பிடுவான், அதுக்கப்புறம் பிள்ளைகளும் நல்லா திங்கும். நேத்தே கேட்டு நடந்துவா. போன வச்சிடாதியும் ஏன் மனசா. இந்த இந்த தாத்தா கடை இருக்கு பத்தியா, அங்கனா நல்ல உள்ளி வடை போடுவாரு. அதுல ஒரு 5-6 கண்ணு வாங்கிட்டு வரோம். சரி எல்லாம் வாங்கிட்டு வரேன். இந்த கீரை வேணாலும் வாங்கிட்டு வந்துருந்தேன்னா. நீ பள்ளிக்கூடத்து போலியா? கள்ள வயித்து வலி, அதோ பைய ஓடிட்டான். சும்மா சந்தைக்கே போயிட்டு வரேன். பாத்தா எப்படி தெரியுது? சந்தைக்கு போயிட்டு வர மாதிரியே இருக்கு. இல்ல சும்மா ஒரு வாய் வார்த்தைக்கு கேட்டேன். ஒரு 5-6 தக்காளி பழம் தாயா, தக்காளி சட்னி வைக்கணும். என்னது தக்காளி சட்னி வைக்க தக்காளியா? ஏன் நான் என்ன தெருல கடந்து பறிக்கிட்டு வரேன், துட்டு கொடுத்து வாங்கிட்டு வரேன். தக்காளி என்ன விலை விக்க தெரியுமா? மனசு இருந்தா தரணும்னு நினைச்சா தரலாம். தக்காளி விலை கூடுதல அப்படி இப்படி காரணத்தை சொல்லாத. என் புருஷன் வீட்டு தோட்டத்துல அங்க தக்காளி காய்ச்சி தொங்குது இல்ல, அந்த லட்சணத்துல இவளுக்கு தக்காளி கொடுக்கணுமா? தக்காளி நானே துட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரேன். இல்லன்னா இல்லன்னு சொல்லிட்டு பா. அதுக்கு எப்படி பேசுற? 4 முடிக்கு கொழுப்ப பாருங்க. சாவம் ஒளியிட்டும் போய் சிறையா இருக்கம்மா. சின்ன பொண்ணு எதுக்கு இப்படி சம்பி தள்ளுன? பின்ன என்ன சிம்மு, சும்மா ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி தான். அதை கொண்டா இதை கொண்டா, ஏ அப்பப்பா பிக்கல் புடுங்கல் தாங்க முடியல. அதான் ஒரு சாம்பிட்டு கொடுத்தேன், போய் ஒளியிட்டு. அதனால இருந்தாலும் போகவா செய்ய போது கொஞ்ச நேரத்துல பாரு மானம் கட்டு போய் வந்து நிக்கும். சிம்மு, நம்ம தேபாவுக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தோம்ல, அந்த அண்ணாச்சி ஏதாவது தகவல் கொடுத்தாரா? கொஞ்சம் முன்னால சந்தையில வச்சு பார்த்த சின்ன பொண்ணு அவரா வந்து பேசினாரு. எம்மா அந்த பையனுக்கு அம்மா என்னெல்லாம் கண்டிஷன் போடுதா, இதுக்கெல்லாம் எந்த பொண்ணு வீட்டுக்கார ஒத்துக்கிடுவாமா? பையன் நல்ல பையன் தான், அதுக்கு ஒண்ணு இல்ல. சரி கூடுமான வரைக்கும் ஏதாவது பொண்ணு வீட்டு இருந்தா பாக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. பத்துக்க நம்ம இதை போய் எப்படி விலாவரியா புஷ்பா கிட்ட சொல்ல முடியும்? ஆமா சிம்மு, கண்டிஷன் ஏகப்பட்ட கண்டிஷன் எல்லாம் இருக்கு. எப்படி பொண்ணு கிடைக்கும்? சரி எந்த பொண்ணு இருக்கோ அந்த பொண்ணு கிடைக்கும். சரி பாப்போம். சரி சிம்மு போயிட்டு வரேன், வீட்டுல வேலை கிடக்கு, நாளைக்கு வரேன்னா. என்ன 4 முடி கண்ணை சுத்தி அளவோல காம்பஸ் வச்சு போட்ட மாதிரி ரவுண்ட் எல்லாம் மை போட்டு இருக்கிய பாரு. உனக்கு எனக்கு இனிமே பேச்சு கிடையாது, பேசாம போ. ரொம்ப சந்தோஷம். எங்க வீட்டுல அல்வா இருக்கு, குடுக்கலாம் நினைச்சேன். நல்ல வேலை அப்பா மிச்சம்பா. அட அவசரப்பட்டு சொல்லிட்டுமா பேச மாட்டேன்னு. உங்களோட சண்டை இல்ல சேக்கா. 4 முடி திருந்தே மாட்டா ஒரு நாள். அவளுக்கு சுவாறு கண்ணேனா சொர்க்கம். ஏக்கா ஒரு நிமிஷம். யாருமா நீ? ஊருக்கு புதுசா இருக்க மாதிரி இருக்கு. யாரமா பாக்கணும் உனக்கு? ஏக்கா யாரையும் எனக்கு பார்க்க வேண்டாம், உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு. என்ன விஷயம்னாலும் சொல்லுமா, நாங்க உங்களுக்கு உதவி பண்ணுதோம். என்னன்னா என் மவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், இந்த ஊர்ல ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு ஒரு ஆள் சொல்லுச்சு. அதான் அந்த பையனை பத்தி விசாரிச்சுட்டு போலாமேன்னு வந்தேன். உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதுனால எதுனாலும் உண்மையே சொல்லுவியான்னு. ஆளு யாருமா? மாப்பிள்ளைக்கு பேர் என்ன பேரு? மாப்பிள்ளைக்கு பேரு சுரேஷ். ஏக்கா அந்த கோழி பிடிச்சானுக்கு மோவன் அவனை தான் சொல்லுதாவோன்னு நினைக்கேன். அம்மா கோழி பிடிச்சானுக்கு மோவனா? என்ன சொல்றீங்க? கோழி பிடிச்சானா? கோழி பிடிச்சான்னா இந்த ராத்திரி போல ஏவோ வீட்டுல கோழி கிடக்குன்னு அப்படியே ஆட்டையை போட்டு சந்தையில கொண்டு வித்து துட்டாக்கி நல்ல திம்பான். சில தாயி அவன் மோவனும் அப்படித்தானம்ல, உனக்கு தெரியுமா? ஏக்கா அவனுக்கு ஏற்கனவே 5-6 இடத்துல பொண்ணு பார்த்து நிறைய இடத்துல நிச்சயம்ல வர முடிஞ்சு, அங்கெல்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த விஷயம் தெரிஞ்சு மாப்பிள்ளை வீடு வேண்டான்னு சொல்லி கல்யாணமே நின்று போச்சாம. அந்த கூறுகட்ட பையன் ஒரு வேலை சொல்லிக்கும் போக மாட்டான். வீடு விடா உட்காந்து திண்ணையில உட்காந்து படுத்து படுத்து உறங்குவான். கடவுளே, மாப்பிள்ளை வேலைக்கு போக மாட்டாரா? வீட்டுல உட்காந்து டெய்லி சீரியல் தான் பாப்பான். காலையில ஆரம்பிக்க சீரியல், ராத்திரி வரைக்கும் சீரியல் தான். ஐயோ சீரியல் பாத்துட்டு இருப்பாரா காலையில இருந்து? ஏக்கா அதுவும் இல்லாம அவன் அம்மேட்ட கோழிய கொண்டா ஆட்டை கொண்டா அதை கொண்டா இதை கொண்டான்னு வாங்கி வாங்கி வச்சு உட்காந்து தின்னுகிட்டே இருப்பானா என் நேரமும். சரியான தின்னி பையன் சொல்லு. அட அநியாயமே, வேலைக்கும் போக மாட்டான், சரியான தின்னி முட்டை வேறையா? உங்கதுக்குள்ள சண்டையை இழுத்துருவான் யார்கிட்டயும். என்னது மாப்பிள்ளை சண்டை வேற போடுவாரா? சில தாயி அவன் சண்டையை மட்டும் இழுக்க மாட்டான், பக்கத்து ஊர்ல ஒரு பிள்ளைய லவ் பண்ணுதானா. இந்த லட்சணத்துல இது வேறயா? 2 கிழவிகளும் வந்து புதுசா வந்து பொம்பளிட்டு என்னவோ தாறுமாறா சொல்லி வைக்குது போல. என் மாமியாக்காரி இருக்காள சும்மா இருக்க மாட்டா. நாளைக்கு வரக்கூடிய சண்டையை என்னைக்கே இழுத்துட்டு வந்துருவா. வீட்டுக்கு வரட்டும் இன்னைக்கு அதுக்கு இருக்கு. ஏமா நீ என்ன புவாலியாக்கோ? அம்மா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாத, நாங்க சும்மா பேசிட்டு இருந்தோம். நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியோ? இருந்தாலும் பரவாயில்லம்மா, அந்த பையன் நல்ல பையன் தான், எல்லாரும் பேசிக்கிடுதாவோ. கடவுளே, இவ்வளவு நேரம் எப்படி பேசி இப்ப எப்படி உள்டாவா பேசுது? ஆமா அந்த பையனுக்கு வீடு இந்த ப்ளூ கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கோம். அங்க போய் விசாரிச்சுட்டு நல்லபடியா உன் பொண்ணை கொடு. இதுக்கும் மேல என் பொண்ணை கொடுக்குதுக்கா. எங்க வீட்டுக்கு வாரியா? காப்பி தண்ணி எதுவும் குடிக்காமா? கிளவி வீட்டுக்கு வா, இன்னைக்கு செத்து நீ இன்னைக்கு. சரிக்கா போயிட்டு வரேன், நாளைக்கு சந்திப்போம். என் மருமக ஓர தேடிட்டு இருப்பா. ஐயோ போன்ல சார்ஜ் வர இல்லையே, இவ்வளவு நேரம் கவனிக்காம விட்டுட்டேன். சார்ஜர் பேக்ல தான் இருக்கு, எடுத்து சார்ஜ் போடுவோம் ஃபர்ஸ்ட். இது லேடிஸ்குள்ள சுடிதார் டாப்ஸ் மாதிரிலாம் இருக்கு. ஆமா சுடிதாரே தான். ஐயே இது லேடிஸ்குள்ள நைட்டி மேக்கப் திங்ஸ்.
எல்லாமே லேடிஸ் பயன்படுத்துறதா இருக்கு. பேக் யாங்குள்ளதான், ஆனா உள்ள இருக்க திங்ஸ் எல்லாம் எல்லாமே லேடிஸ் ஐட்டமா இருக்கு. அப்போ யாங்குள்ள பேக், யாங்குள்ள திங்ஸ், இது என்ன அநியாயமா இருக்கு? என் பேக்ல நாளா என் கைப்பட என்னோட திங்ஸை எடுத்து அழகா மடிச்சு வச்சு கொண்டு வந்தேன். ஆனா வீட்டுல வந்து எடுத்தா எல்லாம் மாறி போயிருக்கு. பேக்கு அதே பேக்கு தான், என் பேக்கு தான், உள்ள இருக்க திங்ஸ் மட்டும் எப்படி மாறும்? இது என்ன மேஜிக்கலா இருக்கு? என்னடா இது இருக்கிற பிரச்சனையில இது வேற புது பிரச்சனையா? சார்ஜர் கூட பரவாயில்ல, இங்க இருக்கிற ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். என்னோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணணுமே. இப்போ அம்மா வேற ஏதாவது கேட்டாங்கன்னா இப்ப என்ன சொல்ல? இது யாருக்குள்ளதுன்னு தெரியலையே. ஏதாவது செய்யணுமே, இல்லைன்னா அவ்வளவுதான். இது வேற யாருக்குள்ளதுன்னு தெரியலையே. அவங்க வேற விட்டவங்க என்ன செய்வாங்களோ, அவங்க வேற தேடக்கூடாத. பேசாம ஸ்டேஷன்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுப்போமா? சரி யோசிப்போம், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. யாரு உங்க அம்மையா? வீட்டுல பாதி நேரம் இருப்பே கிடையாது. தெருல உட்காந்து ஒவ்வொருத்தருடைய கதை இழந்துட்டு நாளைக்கு வரக்கூடிய சண்டையை இன்னைக்கே இழுத்துட்டு இருக்கா. இத பாருங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா நான் பொறுப்புல பாத்துக்கிடுங்க. அண்ணா வந்துட்டு எங்க வீட்டு அலாரம். மர்மோல தூர தள்ளு, நான் கொஞ்ச நேரம் படுக்கட்டு. வாட்ட அதிகாரத்துக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. மர்மோல இந்த பியானு காலையில ஓடிச்சு, இப்ப ஏன் ஓட மாட்டேங்குது? ஃபேனும் உங்கள மாதிரி தான், சில நேரத்துல கிறுக்கு பிடிச்சிடும், சில நேரத்துல நல்லா இருக்கும். காலையில ஓடிச்சு, இப்ப ஓட மாட்டேங்குது. இப்ப என்ன செய்ய? இந்த ஃபேன் சரியில்லை பாத்துக்கோ. செத்தவங்க கையில கொடுத்த வெத்தல மாதிரி தான் ஓடும். அதனால தூக்கி ஆக்கர்ல போடுவானே. மர்மோல அந்த டேபிள் ஃபேன் உண்டுல, நல்ல குளு குளு குளுன்னு காத்து வரும்ல, குத்தால அருவியிலே குளிச்சது போல இருக்குமா, அப்படி வரும்ல காத்து. அந்த பியானை எடுத்துட்டு வந்து போடு. ஏத்தே, அந்த டேபிள் ஃபேனா? ஆமா மர்மோல, அந்த டேபிள் ஃபேனை தான் எடுத்துட்டு வந்து போடு. மாமியார் கழுவி சுவாலிய முடிச்சாதான் சரி வரும். எம்மா எம்மா தள்ளி விடுமா, எனக்கு இடம் இல்லைல. என் உசுர வாங்குறதுக்குனே ஏத்த வீட்ல வந்து உட்கார்ந்திருக்கா. ஏடி உன் மாப்பிளைக்கு அந்த மருந்து வேலை செய்தா எப்படி? நீ வரமா கடைசில ட்விஸ்ட் ஆகி என் மாமியாகாரியும் நாத்தனாகாரியும் அம்ட்டுக்கிட்டாளுவா. ரெண்டு பேரும் அந்த பாலை வாங்கி குடிச்சு ஒரே பாத்திரம் வீடுமா அங்கேயும் ஓடிட்டு திரிதாளுவா. மக்கா எது எப்படியோ மாத்திரம் வீணா போல இல்ல. சரிதான், அவளுக்கு ஒரு நாள் ஆப் வைக்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு பசமா மாட்டிக்கிட்டாளுவா. கண்ணி இந்த டேபிள் பேனை எடுத்துட்டு வந்து போடுறேன்னு இருக்கா. கண்ணை மூடி கொஞ்ச நேரம் தூங்கு. அவ எடுத்துட்டு வந்து போட்டா நல்ல குடுக்குன்னு காத்துல ஒரு மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சு போலானா? எங்க தூங்குனாலும் அம்மா வீட்டுல தூங்குதான் சுகமான தூக்கம். யாருக்கு கிடைக்கும்? மர்மோல என்ன இதெல்லாம்? என்னதே ஒரு மாதிரி பொங்கிட்டு வரிய? இத பாரு, நடிக்காத. எதுக்கு இப்படி வேனதுக்கு மண்டை மேல போட்ட? இத பாருங்கதே, உங்க பியாச்சிக்கு என்னைக்காவது நான் மறு பேச்சு பேசியிருக்கேனா? நீங்க என்ன சொன்னதேலோ அதை நான் அப்படியே செய்வேன். நான் சும்மா எம்போகல உட்காந்துட்டு இருந்தேன். நீங்க தான் சொன்னீங்க டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வா மர்மோல, அது கொண்டு வந்து போடுறீங்க. அதான் கொண்டு வந்து போட்டுட்டேன் மண்டை மேல. சொந்தங்களே பாத்தீங்களா எங்க மாமியாரோட அலப்பறைய? சொந்தங்களே வீடியோ பார்த்துட்டு மறக்காம லைக் போட்டுருங்க. உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. நம்ம அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி சொந்தங்களே, ஞாயிறு போயிட்டாராம். இன்னும் நிறைய கதைகள்லாம் வர இருக்குது, தொடர்ந்து பாருங்க.